வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் பிறக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நட்சத்திரங்களிலே நாம் பிறந்திருப்போம். நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு ராகு திசை எப்பொழுது ஆரம்பமாகும் என்பதை பற்றி இங்கே விளக்க இருக்கின்றோம். நாம் மேச ராசியிலிருந்து முதல் ராசியாக இருக்கின்ற அந்த கேதுருடைய நட்சத்திரத்தை தொட்டு அசுவினி நட்சத்திரத்திலிருந்து, அசுவினி நட்சத்திரம் கேதுருடைய நட்சத்திரம், அந்த அடிப்படையில் அசுவினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை எப்போது வரும்? இந்த கேதுருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு திசை 44 வயதுக்கு மேல் 51 வயசுக்குள் வரும். பரணி, பூரம், பூராடம் இவை சுக்கிரனுடைய நட்சத்திரம். மேசராசியில் இருக்கின்ற அசுவதி நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமான அந்த கேதுருடைய நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. 27 நட்சத்திரங்களிலே 3 நட்சத்திரங்கள் சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரங்களிலும் மேச ராசியிலே பரணி நட்சத்திரமும், சிம்ம ராசியிலே பூர நட்சத்திரமும், தனுசு ராசியிலே பூராட நட்சத்திரமும் வருகிறது. அப்போ இவர்கள் பிறக்கின்ற பொழுது சுக்கிர திசையில் பிறப்பார்கள். இவர்களுக்கு ராகு திசை எப்பொழுது வரும்? இவர்கள் சுக்கிர திசையில் பிறக்கின்ற பொழுது அடுத்த திசை சூரிய திசை, அடுத்து சந்திர திசை, அடுத்து செவ்வாய் திசை, அடுத்த திசை ராகு திசையாக வரும். அப்பொழுது 24 வயசுக்கு மேல் 44 வயசுக்குள்ளாக இவர்களுக்கு ராகு திசை வரும், ஆரம்பமாகும். கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் மேசராசியில் இருக்கின்ற நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் அது 1ஆம் பாதமும், ரிஷபராசியிலே 3 பாதங்களும் அமைப்பெற்றிருக்கும். உத்திர நட்சத்திரம் என்பது சிம்ம ராசியிலே 1 பாதமும், கன்னி ராசியிலே 3 பாதங்களும் அமைந்திருக்கும். உத்திராட நட்சத்திரம் என்பது தனுசு ராசியிலே 1 பாதமும், மகர ராசியிலே 3 பாதங்களும் இடம்பெற்றிருக்கும். இவை சூரியனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் சூரிய திசையில் பிறந்திருப்பார்கள். அப்போ இவர்களுக்கு பிறந்த திசைக்கு அடுத்த திசையாக வருவது சந்திர திசை, சந்திர திசைக்கு அடுத்த திசை செவ்வாய் திசை, செவ்வாய் திசைக்கு அடுத்து ராகு திசை வந்துவிடும். அப்போ இவர்களுக்கு ராகு திசை ஆரம்பமாகும் காலம் 18 வயதுக்கு மேல் 24 வயதுக்குள்ளாக இவர்களுக்கு ராகு திசை ஆரம்பமாகிவிடும். ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள். இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்பது ரிஷபராசியிலே வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் என்பது கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம். திருவோணம் என்பது மகர ராசியிலே வரக்கூடிய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களும் சந்திர பகவானுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறப்பவர்கள் சந்திர திசையில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். நீங்கள் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சந்திர திசை இருப்பு என்றுதான் போட்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு சந்திர திசைக்கு அடுத்த திசை செவ்வாய் திசை, செவ்வாய் திசைக்கு அடுத்து ராகு திசை வந்துவிடும். அப்பொழுது இவர்களுக்கு 8 வயதிற்கு மேல் 18 வயதிற்குள்ளாக இந்த ராகு திசை ஆரம்பமாகிவிடும். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். மிருகசீரிடம் நட்சத்திரம் என்பது
ரிஷபராசியில் 2 பாதங்களும், மிதுன ராசியிலே 2 பாதங்களும் இருக்கும். சித்திர நட்சத்திரம் என்பது கன்னி ராசியில் 2 பாதங்களும், துலாம் ராசியில் 2 பாதங்களும் இடம்பெற்றிருக்கும். அவிட்ட நட்சத்திரம் என்பது மகர ராசியிலே 1 பாதமும், கும்பராசியிலே 3 பாதங்களும் இடம்பெற்றிருக்கும். அந்த அடிப்படையில் இவை 3 நட்சத்திரங்களுமே செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். இவைகள் உடைபெற்ற நட்சத்திரங்களாக 3 நட்சத்திரத்தினுடைய பாதங்களும் உடைபட்ட நட்சத்திரங்களாகவே இருக்கின்றன. இவை செவ்வாயுடைய நட்சத்திரங்கள். அப்போ ஆரம்ப திசை, இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசை செவ்வாய் திசையாக வரும். செவ்வாய் திசை இருப்பு என்று போடப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் இவர்களுக்கு 1 வயது முதல் 8 வருடங்களுக்குள்ளாக ராகு திசை ஆரம்பமாகிவிடும். செவ்வாய் திசைக்கு அடுத்த திசை ராகு திசை. திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரமும், திருவாதிரை நட்சத்திரம் என்பது மிதுன ராசியிலே முழுமையாக இடம்பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம் என்பது துலா ராசியிலே முழுமையாக இடம்பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். சதய நட்சத்திரம் கும்பராசியிலே இடம்பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த அடிப்படையில் இந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் பிறக்கின்ற பொழுதே ராகு திசையில் பிறந்திருப்பார்கள். இந்த நட்சத்திரம் திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரங்கள் ராகுடைய நட்சத்திரம் இருக்கின்ற பொழுது, பிறக்கின்ற பொழுதே இவர்கள் ராகு திசையில் பிறந்திருப்பார்கள். இவர்களுக்கு பிறந்ததிலிருந்தே 18 வயதுக்குள் முடிந்துவிடும் இந்த ராகு திசை. பிறந்ததிலிருந்து 18 வயது வரை இந்த ராகு திசை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. புனர்பூசம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். இது மிதுன ராசியிலே 3 பாதங்களும், கடகராசியில் 1 பாதமும் இடம்பெறும். அதே விசாக நட்சத்திரம் போது துலாம் ராசியிலே 3 பாதங்களும், விருச்சிக ராசியில் 1 பாதமும் இடம்பெறும். பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் 3 பாதங்களும், மீன ராசியில் 1 பாதமும் இடம்பெறும். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குருதிசையில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். இதற்கு முந்தைய திசைதான் ராகு திசை. அப்போ இவர் அடுத்த திசையில் பிறந்திருப்பதனால் இவர்களுக்கு 85 வயது கடந்து 87 to 103 வயசுக்கு அப்புறம்தான், 87 வயசுக்கு மேல்தான் இந்த ராகு திசை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. வராமலும் போகலாம். அவருடைய வாழ்நாளிலே ராகு திசையை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். இந்த குருதிசையில் பிறந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு ராகு திசையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வராமலும் போகலாம். இவர்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருதிசையில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். பூசம், அனுசம், உத்திரட்டாதி, இந்த 3ம் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள். இந்த பூச நட்சத்திரம் கடக ராசியில் இடம்பெறக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம். அனுச நட்சத்திரம் என்பது விருச்சிக ராசியில் இடம்பெறக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியிலே இடம்பெறக்கூடிய ஒரு முழுமையான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் 3மே சனியினுடைய நட்சத்திரம். இந்த ராசி நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு சனி திசை இருப்பு என்று ஆரம்ப திசை போடப்பட்டிருக்கும். இவர்களுக்கு
68 வயதிற்கு மேல் 87 வயதிற்குள் இவர்களுக்கு ராகு திசை ஆரம்பமாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆயிலியம், கேட்டை, ரேவதி. ஆயிலிய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இவெல்லாம் புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் கடக ராசியிலே ஆயிலிய நட்சத்திரமும், விருச்சிக ராசியிலே கேட்டை நட்சத்திரமும், மீன ராசியிலே ரேவதி நட்சத்திரமும் அமைய பெற்றிருப்பார்கள். இந்த 3 நட்சத்திரங்களிலும் பிறந்தவர்களுக்கு புதன் திசையில் பிறந்தவர்கள் என்று புதன் திசை இருப்பு என்று போடப்பட்டிருக்கும். இவர்களுக்கு 58 to 68 வயதிற்குள் ராகு திசை ஆரம்பமாகும். அன்பர்களே, ராகு திசை வரக்கூடிய காலம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய பாதங்களை பொறுத்திருக்கின்றது. அவர் உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி வரும் என்பதை நாம் அந்த கேது திசை இருப்பு அதிகமாக இருக்கும். அப்படித்தான் முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் என்று ஒவ்வொரு நட்சத்திரங்களும் பாதங்கள் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே தான் இத்தனை வயதிற்கு மேல் இவர்களுக்கு இத்தனை வயதுக்குள் இந்த திசை ராகு திசை வரும் என்று நான் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ராகு திசை எப்போது ஆரம்பமாகும் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இது நான் இங்கே விளக்கியிருக்கிறேன். இதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டிருக்கிறேன். வாழ்க வளமுடன்.